கால்களின் அனைத்து 10 விரல்களையும் தளர்வுபடுத்துங்க. பக்கவாட்டு எலும்புகள், செஸ்ட் மசில்ஸ், ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ், வலது கை முழுவதும், இடது கை முழுவதும், கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கால்களின் விரல்களிலிருந்து தலையின் உச்சி வரை உடலை முழுமையாக தளர்வுபடுத்துங்க. மனதளவிலும் உடம்பளவிலும் இன்றைய பயிற்சிக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போது கால்கள் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொள்ளுங்கள். கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னே எடுத்து வந்து நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சின்முத்திரல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். கண்களை மூடுங்க. மூச்சை கவனிங்க. Three rounds of Omkar chanting followed by Shanti mantra. Sahana bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Sahana bhavatu. Sahanau bhunaktu. Sahaviryam karavavahai. Tejasvina adidam astuma vitvishavahaihi. Om Shanti Shanti Shanti. Rub your hands gently. Hari Om. Okay, இப்போ மேலே இருந்துங்க. நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் அவுட் பிரீத்திங். கை எப்படி வச்சுக்கோங்க, ஷோல்டருக்கு நேராக கை இருக்கட்டும். ஓகே. எக்ஸேல், இன்ஹேல். கண்ணை மூடிக்குங்க. Exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. மூச்சை வெளியிடும் போது அகாரா சாண்டிங். இன்ஹேல், 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 ரிலாக்ஸ். இப்போ ankle stretch breathing. Okay, inhale, lift your ankle. Inhale, exhale, inhale, exhale,
third round. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. மூச்சை வெளியிடும் போது ஓம்காரா சாண்டிங். Inhale, Om. Inhale, Om. Inhale, Om. Very good. இப்போ டாக் பிரீத்திங். Do the dog breathing. இந்த மாதிரி உட்காந்துட்டு கையை சைடில் வச்சுட்டு லீன் ஃபார்வர்ட், நாக்கை வெளியே தள்ளி ஸ்டார்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே தொண்டையில் தண்ணி வத்திடும், தொண்டை வற்றிடும். அப்போ அப்படியே கீழே குனிஞ்சு ஷஷங்காசனால ரிலாக்ஸ் பண்ணலாம். கண்டினியூ. ரிலாக்ஸ். அப்படியே முன்னாடி கையை ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ முதுகு தரையில் படுத்துங்க. முதுகு தரையில் இருக்கிற மாதிரி படுத்துங்க. கைகளை தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு வந்துருங்க. லெக் ரைசிங் பிரீத்திங். கைகளை தலைக்கு பின்னாடி வச்சுங்க. காலோட 2 பெருவிரலும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ inhale, right leg up, inhale 90 degree, கால்கள் விரல்கள் உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும். Exhale down, inhale left leg, exhale down. Very good. Second round. Inhale, exhale, inhale, exhale. Third round. Inhale, exhale, inhale, exhale. Fourth round. Inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Sixth round. Inhale, exhale, 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 inhale, exhale. Final round. Inhale, exhale, inhale, exhale. Relax. ஒரு 1 minute relaxation. ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு வயிற்று பகுதியை கவனிங்க. இப்போ நம்ம பாடியை டைட் பண்ண போகிறோம். சரிங்களா? கால்களின் விரல்களிலிருந்து தலையின் உச்சி வர கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே டைட் பண்ணிகிட்டே வர போகணும். டைட் பண்ண ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டேன்னா லூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ காலை ஒன்றா சேருங்க. கைகளை தொடைக்கு பக்கத்தில் எடுத்துமே வச்சுக்கோங்க. இப்போ காலோட விரல்களை டைட் பண்ணுங்கள். ஆங்கிள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஓகே, முட்டி பகுதியை டைட் பண்ணி முட்டி கேப்பை நல்லா மேலே தூக்க ட்ரை பண்ணுங்கள். தொடை பகுதியை டைட் பண்ணுங்கள். பட்டக்ஸ் மசில்ஸை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். பெருவிரலை உள்ளே வச்சு கையை நல்லா அழுத்துங்க. இப்போ மூச்சை வெளியே தள்ளி ஃபுல்லாக வெளியே தள்ளிட்டு வயிறை முதுகுத்தண்டு நோக்கி உள்ளே தள்ளுங்க.
இப்போ மூச்சை நல்லா உள்ள இழுத்து வயிறு நல்லா பெருசாக்குங்க. செஸ்ட் மசில்ஸை டைட் பண்ணுங்க, ஷோல்டர் மசில்ஸை டைட் பண்ணுங்க, கழுத்து பகுதியை டைட் பண்ணுங்க, 2 கைகளையும் முழுவதுமாக டைட் பண்ணுங்க. சிரித்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு முகத்தை நல்லா டைட் பண்ணுங்க. கால்களின் விரல்களிலிருந்து தலையின் உச்சி வர ஃபுல் எனர்ஜி போட்டு நல்லா டைட் பண்ணுங்க. டைட்டன் டைட்டன் டைட்டன். ரிலாக்ஸ். Come to Shavasana. Enjoy the instant relaxation. ஓகே, இப்போ ரைட் சைடு திரும்பி எழுந்து நில்லுங்க. காலை ரெண்டும் ஒண்ணா வைங்க. பேக்வர்ட் ஃபார்வர்ட் ஸ்விங். ஓகே, backward forward swing. Start. Inhale up, exhale down, inhale up, exhale down. 3 4 5 6 7 8 9 10. Increase the speed. 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ காலை நல்லா சைடில் வைங்க. சைடு பெண்டிங். ஓகேவா? நல்லா பெண்ட் பண்ணி கை வந்து தரையில் வரணும். ஓகே, யா. கையை எப்படி வச்சுங்க. யா. 1 2. கீழே இருக்க பாடி ஸ்டிஃபாக இருக்கணும், மேலே இருக்க பாடி மட்டும் தான் வளைக்கணும். ஓகே, 5 6 7 8 9 10. Increase the speed. 11 12 13 14 15 16 17 18 19 20. மூஞ்சி அப்படி வச்சுக்கூடாது, சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும். கொடூரமாக வச்சுக்கிறான் பேச. என்ன அவனுக்கு கொடுமை பத்துற மாதிரி. ஓகேவா? எப்படி வச்சுக்கணும்? ஸ்மைலாக இருக்கணும். உள்ள ரணம் இருக்கும், ஆனால் நம்ம வெளியே காமிச்சக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, காலை அப்பாட் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க காலை. கையை எப்படி வைங்க, இப்படி வாங்க, பேர்ட் மாதிரி வாங்க. ஓகே, இப்போ ஆல்டர்னேட்டிவ் டோ டச்சிங். அப்பர் பாடி மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ணணும், லோயர் பாடி ஸ்டிஃபா தரையில இருக்கணும். யா. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். யா. இப்போ கீழே படுத்துங்க. கீழே படுத்துட்டு கையை இப்படி வச்சுட்டு கீழே இருந்து மேலே வந்து காலை தொட்டு பேக்கில் போகணும். எஸ் சார், புரியுது சார், எனக்கு புரியுது. ஓகே, கையை பேக்கில் வைங்க. ஓகே, இன்ஹேல் அப் வந்து டோவை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு திருப்பியும் பேக்கில் போங்க. 2 3 4. வெரி குட். 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். கீழே படுங்க. தெரிஞ்சு சார், நான் பார்த்தேன். 6 10 12. ஓகே, படுத்துங்க. கீழே படுங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 minutes ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் த செஷன். அடுத்த பயிற்சிக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய மனம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா நம்மளால பிராக்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், செய்ய முடியும். The mind is powerful than our physical body. Be ready. Prepare yourself. இப்போ மூச்சை இழுத்து வயிறை நல்லா பெருசாக்குங்க.
மூச்சை வெளியே விட்டு வயிறை சிறுசாக்குங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஆழமாக, நீளமாக, மென்மையாக இருக்க வேண்டும். மூச்சு பொறுமையா உள்ள வரும்போது பொறுமையா வயிறு பெருசாகணும். மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது வயிறு அழகா உள்ள முதுகத்தண்டை நோக்கி உள்ள போகணும். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்று வெளியே இருந்து உள்ளே வரும் பொழுது பிராண சக்தியினால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை உணரணும். மூச்சு காற்று உடலிலிருந்து வெளியே போகும்போது உடலில் அனைத்து கழிவுகளும் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பதை உணரணும். இப்ப நார்மலா சுவாசிங்க. Akara chanting. Inhale, deeply chant Akara. Feel the positive vibration energy on your lower parts of your body. Relax, relax, relax. Now you can turn on your right side. Stand up. In. Okay, now we are going to do balancing asana. Okay, Vrikshasana. Vrikshasana. Ama. Correct. அதெல்லாம் அந்த அறிவுலாம் இருக்கு, மற்றது மட்டும் இல்லை. ஓகே, இப்போ லெஃப்ட் லெக்கை, ஓகே, இப்போ ரைட் லெக்கை உங்கள் பாடி வெயிட்டை ரைட் லெக்கில் ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்கள் பாடி வெயிட்டை ரைட் லெக்கில் ஷிஃப்ட் பண்ணுங்க. நான் இப்படி வரேன் சார், இப்படி வரேன், இப்படி பண்ணுங்க. நீங்கள் அங்கே நில்லுங்க. ரைட் லெக்கை ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போது லெஃப்ட் லெக்கை தூக்குங்க. தூக்கி ஆரிஜின் ஆஃப் ரைட் லெக்கில் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கையை இப்படி வைங்க, ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இங்கே கூட வச்சுக்கலாம். இப்போ இங்கே கூட வைக்கலாம், முட்டியில் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். யா, வைங்க. வச்சுட்டு நீ அங்கே போய்டு, லாஸ்ட்டில் போயிட்டு முட்டி வந்து இப்படி இருக்கணும், இப்படி இல்லாமல் இப்படி இருக்கணும். ஓகே, இந்த சைடு இருக்கணும் முட்டி. கையை இப்படி கொண்டு வாங்க. உங்கள் முன்னாடி ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து உங்கள் கண்ணை எடுக்காதீங்க. ஃபோக்கஸ். இப்போ கையை மெல்லமாக தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கை பைசப்ஸ் வந்து காதுக்கு பின்னாடி வரணும். ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். முட்டியில் மட்டும் வைக்கக்கூடாது, சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வத்தில் முட்டியில் வச்சு இப்படி அழுத்துனா முட்டி வலி வரும். முட்டியில் வைக்கக்கூடாது. இப்போ அடுத்த சைடு. யா, இப்போ லெஃப்ட் லெக்கை உங்கள் பாடி வெயிட்டை ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணுங்க. இப்போ ரைட் லெக்கை தூக்கி, ஓகே, இந்த ஹீல் எடுத்துன்னு வந்து ஆரிஜின் ஆஃப் லெஃப்ட் தையில் இப்படி வைக்கணும். காலோட சோல் வந்து நல்லா பிளேஸ் ஆகிருக்கணும். கீழே இருக்க கால் நேராக இருக்கணும். இந்த முட்டி சைடில் இருக்கணும். கையை இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படியே கையை மேலே கொண்டு போங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கைகள் வந்து காதுக்கு பின்னாடி வரும். செஸ்ட் நல்லா ப்ராடாக ஓப்பன் ஆகிருக்கணும். முன்னாடி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட், சூப்பர், குட். கையை கீழே கொண்டு வந்துடும். இல்லை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ now we are going to do நட்ராஜாசனா. இப்போ அதே மாதிரி உங்கள் பாடி ஃபுல் வெயிட்டை ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுங்க. உங்கள் பாடி ஃபுல் வெயிட்டை ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுங்க. ரைட் ஹேண்டை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க காலை தூக்கி ஜஸ்ட் இப்படி பிடிங்க. பாடியை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாடியை நேராக நில்லுங்க. ஃபஸ்ட்
உங்க ஃபோக்கஸை ஓகே உங்க முன்னாடி கீழே தரையிலையோ இல்லை உங்க முன்னாடி நேராவோ ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலை பின்னாடி இழுங்க. நம்ம பாடி ஃப்ரண்ட்ல போகக்கூடாது. செஸ்ட் நல்லா ப்ராடா ஓப்பன் பண்ணும். காலை மட்டும் பின்னாடி இழுத்துட்டே வரணும், இழுத்துட்டே வரணும். ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இல்லை, அடுத்த 10 நாளைக்கு இதான் ப்ராக்டிஸ் தான். நிக்கிற வரைக்கும். ஏன் கஷ்டப்படுறீங்கன்றாரு. ஓகே, 2 சைடு பண்ணுமா, 1 தான் பண்ணுமா? 1. ஓகே, இப்போ இன்னொரு சைடு. சரிங்களா? இன்னொரு சைடு. இப்போ லெஃப்ட் லெக்ல லெஃப்ட் ஹேண்டை இப்படி வைங்க. உங்க வசதி, நீங்க கீழே பார்த்தா உங்களால பேலன்ஸ் பண்ணா கீழே பாருங்க, இல்லை நேரா பாக்குறதுன்னா பாருங்க. இப்போ ரைட் லெக்கை தூக்கி இப்படி பிடிங்க. ஆங்கிள் நல்லா கேட்ச் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி இழுங்க, இழுங்க. செஸ்ட் நல்லா ப்ராடா ஓப்பன் பண்ணுங்க. இழுங்க, 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 இழுங்க. நல்லா இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இப்படிதான் ஆசனா பண்ணன்னு நீ பாக்குறியா? ஓகே, இப்போ now we are going to do வீரபத்ராசனா. வீரபத்ராசனா 1. ஓகே, இப்போ காலை இப்படி வச்சுங்க. இப்படி சைடில் இப்படி நின்றுக்குங்க. ஓகேவா? சைடில் நில்லுங்க. நின்றுட்டு இனேல் ஜம்ப். ஜம்ப் பண்ணும்போது இப்படி ரைட் லெக்கை இப்படி திருப்புங்க. ரைட் லெக்கை 90 டிகிரி திருப்புறீங்களா? இப்போ லெஃப்ட் லெக்கை இந்த மாதிரி இருக்கா, இதை வந்து 60 டிகிரி இப்படி திருப்புங்க. லெஃப்ட் டோஸ் வந்து இப்படி திருப்புங்க. இப்போ பாடியை இப்படி திருப்புங்க, பாடியை திருப்புங்க. இப்போ இந்த கால் நேரா இருக்கு. இந்த பின்னாடி இருக்க பட்டக்ஸ் வந்து இப்படி சைடா இல்லாம இப்படி கொண்டு வரணும். ஓகே, இந்த பட்டக்ஸ் வந்து எப்படி வரணும்? இப்படி வரணும், இப்படி வரணும். நேவல் ரீஜன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ முட்டியை மடிக்கணும், முட்டியை மடிக்கணும். பின்னாடி கால் நல்லா ஸ்ட்ரெச்சா இருக்கணும். பின்னாடி இருக்க அந்த கால் வந்து தரையில படணும். இப்படி தூக்கிட்டு இருக்க கூடாது, இப்படி தரையில படணும். ஓகே, இந்த கால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரா இருக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் நேரா இருக்கணும். இப்படி போக கூடாது, இப்படி இருக்கணும். ஓகே, இது வரைக்கும் கரெக்டா? ஓகேவா? இப்ப கைகளை காதுக்கு பின்னாடி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இனேல் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். இப்போ கையை நமஸ்கார முத்திரால வைங்க. இப்போ தலையை பேக்ல கொண்டு வந்து மேல இருக்க கையை பாருங்க. அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இன்னும் கொஞ்சம் தலை பின்னாடி வரணும். ஃபர்ஸ்ட் கையை இப்படி எடுத்துன்னு போயிடணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு அப்புறமா தலையை எப்படி வச்சு மேலே கையை பார்க்கணும். அதே நேரத்தில் காலில் லூஸ் பண்ணக்கூடாது. கால் அதே மாதிரி இருக்கும். பண்ணலாமா? இன்னொரு சைட் பண்ணலாமா? ஓகே, ஆப்போசிட். ஓகே ஓகே. இப்போ இப்படி இருக்க ரைட் லெக்கை இப்படி ஆக்கிடுங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை இப்படி ஆக்குங்க. லெஃப்ட் லெக் இப்படி ஆக்கிட்டு ரைட் லெக் என்ன பண்ணணும்? இப்படி கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இப்படி இருக்க பாடியை, சைடா இருக்க பாடியை என்ன பண்ணணும்? இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, இப்போ கையை வந்து மேலே ஃபர்ஸ்ட் காதுக்கு பின்னாடி எடுத்துன்னு போங்க. இனேல் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ எக்ஸேல் பண்ணும்போது முட்டியை மடிங்க. முட்டியை மடிச்சு ஓகே, அகெயின் உங்களோட பட்டக்ஸ் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க பட்டக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி 2 பட்டக்ஸும் திரும்பணும். கை நல்லா காதை ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கணும், காது பக்கத்துல. இப்ப நமஸ்கார முத்திரால கையை வைங்க. இப்போ தலையை பேக்ல நல்லா கொண்டு வந்துருங்க. மேல இருக்க கையை பாருங்க. 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Very good. Okay. இப்போ இப்படி நில்லுங்க. இப்படி நின்றுட்டு இந்த காலை இப்படி தூக்கி இப்படி பிடிங்க. பிடிங்க. யாரெல்லாம் பிடிக்க முடியுதோ பிடிங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ஸ்டே தேர். பத்திரம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. வெரி குட். விஜய் மேம் சூப்பர். கான்சென்ட்ரேட். 11. கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. 13, 14, 15. கையை இடுப்பில் வைங்க. 16, 17, 18, 19, 20. ஓகே. இப்போ இந்த காலை இப்படி தூக்குனீங்க இல்லையா, இந்த காலை நல்லா மேலே ஷோல்டர் கிட்ட தூக்கணும். ட்ரை பண்ணுங்க. நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. தூக்குங்க. வெரி குட். குட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இன்னும் கொஞ்சம் மேலே. 9, 10. குட். தூக்கி இப்படி வைக்கணும். ஷோல்டர். ஆமாம், ஷோல்டர் வரணும். ஓகே. இப்போ இன்னொரு கால் சார். ஓகே. யா, தூக்குங்க. 1, 2, 3. என்ன இப்படியா கால? 1, 2, 3, 4, 5. முதுகு வளையக்கூடாது, முதுகு நேராக இருக்கணும். 8, 9, 10. ஓகே, குட். ரிலாக்ஸ். வெரி குட். இப்போ நம்மளோட ஃபேவரட்டா த்ரிகோணாசனா பண்ணிடலாம். ஒன்று தான் தூக்கணுமா? தூக்கிட்டோமே. சரி, பிடிச்சோம். சரி, தூக்கிங்க மேம். சரி, தூக்கிடுங்க மேம். எதுக்கு நம்ம குறையா வச்சுக்கணும்? முடிச்சிடலாம். பார்த்து. பொறுமை. நம்ம ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? 1, 2, 3, 4. எப்படி வருது பாருங்க. சூப்பராக வருது பாருங்க. ரிலாக்ஸ். கண்டினியூஸாக எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தா இவங்கெல்லாம் பண்ணிடுவாங்க. டெய்லியும் அட்வான்ஸ் ஆசனான்னு சொல்லிட்டு ஒரு செஷன் போட்டு. ஓகே. இப்போ த்ரிகோணாசனம். ஓகே. யா, காலை எப்படி வச்சுங்க. ஹினேல் ஜம்ப். ஓகே. இப்போ ரைட் லெக்கை இந்த மாதிரி திருப்பணும். திருப்பிட்டு லெஃப்ட் லெக் அகைன் 60 டிகிரி திருப்பணும். இப்போ கை நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். 2 கை நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஹினேல். எக்ஸேல் பண்ணும்போது என்ன பண்ணும்? சைடில் வரணும். சைடு. ஃபர்தர் எக்ஸலேஷன் கீழே வரணும். கீழே வந்து கை வந்து இங்கே வரணும். இந்த கை வந்து இங்கே வரணும். தலையை திருப்பணும். டில்டம். மேலே பாருங்க. இந்த கை நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். வெரி குட். ஸ்டே தேர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ரிலாக்ஸ். பார்த்தீங்களா? தலை இப்படி திரும்பி மேலே பார்க்கணும். கால் முட்டி மடியக்கூடாது. இன்னொரு தடவை பண்ணலாமா? வேற கால். நம்ம கிட்ட இருக்க கால் தான், வேற சைடு. ஓகே. இப்போ அதை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. ரைட்டை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு லெஃப்ட்டை 90 டிகிரி கொண்டு வாங்க. ரைட்டை 60 டிகிரி கொண்டு வாங்க. கை எப்படி வச்சுங்க. ஸ்ட்ரிப் சைஸாக பண்ணுவோம் சார். கை எப்படி வைங்க. இனேல் எக்ஸேல். ஃபர்ஸ்ட் சைடில் வரணும். நல்ல சைடில் பாடியை கொண்டு போயிடணும். அப்புறம் ஃபர்தர் எக்ஸலேஷன் கீழே வரணும். வெரி குட். அப்படியே வைங்க. இப்போ மேலே இருக்க கையை இப்படி வைங்க. இதில் மேலே கை இப்படி வைங்க. குட். இப்போ இந்த கை இப்படி வரணும். ஓகே. தலை மேலே போகணும். பாடி இப்படி வரணும். பேக்கில் வரணும் நல்லா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18,
19, 20. வெரி குட். விஜய் மேமுக்கு வருது பாருங்க, சூப்பராக வருது பாருங்க. பொசிஷன் இப்படி வந்துடுச்சு, பாடி ஹரிசாண்டல் வேல வந்துடுச்சு. அந்த மாதிரி வரணும், ப்ராக்டிஸில் வரும். ஓகே, 2 சைட் பண்ணட்டுமா? ஓகே குட். இப்போ கீழே உட்காந்து சார். வேர்வே வரல சார் உங்களுக்கு? வேர்வே வர வச்சிடலாமா? ஓகே. இப்போ ஓகே. இப்போ ஜானு சிரசாசனா. ஜானுனா முட்டி, சிரசாசனா ஜானு முட்டியில் எத்து மாதிரி வைக்கிறது. இப்போ இந்த காலை இப்படி மடிங்க. ஓகே, இந்த கால் வந்து இப்படி இருக்கணும், முட்டி இப்படி இருக்கணும். இந்த ஹீல் வந்து பெரனியம் ரீஜில் நல்லா டச் ஆகிருக்கணும். ஓகே, நல்லா அழுத்தணும் பெரனியம் ரீஜில். இந்த கால் இப்படி இருக்கணும், இந்த காலை இப்படி இருக்கணும். இந்த தொடையிலிருந்து ஹீல் வரைக்கும், ஆங்கிள் வரைக்கும் கால் ஸ்டிஃபாக தரையில் இருக்கணும். சரிங்களா? ஓகே, கையை இப்படி மேலே காதுக்கு பின்னாடி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இன்ஹேல், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச். எக்ஸேல் வந்து காலை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண முடிஞ்சவங்க ஓகே தலையை எடுத்துன்னு போயிட்டு முட்டியில் வைக்க ட்ரை பண்ணுங்க. யா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். குட். கால் வந்து உள்ளே போகக்கூடாதா? காலை உள்ளே போயிட்டு காலை தூக்கிடுறது, அப்புறம் பெண்டும் பண்ணிடுறது, எல்லா வேலையும் செய்யறது. கால் வந்து இந்த மாதிரி உள்ள இப்படி போகக்கூடாது. கால் வந்து ஒரு சில பேர் போச்சு, அதனால சொல்ல. கால் வந்து இங்க பாருங்க, கால் வந்து இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க, இப்படி இருக்கணும். கால் வந்து இப்படி இருக்கணும். நல்லா இந்த இது வந்து உள்ளங்கை வந்து இப்படி டச் ஆயிருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி நல்லா அழுத்தணும். ஃபைனல் போர்ஷன் நம்ம இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நல்ல மசாஜ் நடக்கும். அதுதான் மெயின். அதுக்காக தான் இது பண்றது. சரிங்களா? நம்ம காலை இப்படி வச்சாலோ இல்லை இப்படி வச்சாலோ நோ யூஸ். ஓகே, இப்போ மாற்றி பண்ணுங்க, மாற்றி பண்ணுங்க. யா யா, கையை நல்லா சைடில் எடுத்துன்னு போங்க. இருங்க இருங்க, சைடில் எடுத்துன்னு போங்க. ஓகே, இன்ஹேல், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச். எக்ஸேல், இங்கேருந்து வளைவிடுங்க. எக்ஸேல். குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இன்ஹேல், அப், ரிலாக்ஸ். நம்ம ப்ராப்பராக பண்ணால் அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடி வயிற்றில் நல்ல ஒரு அழுத்தம் உருவாகும், அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டிஃப்னஸ் நான் அழுத்திடுவேன் சார், அப்புறம் உங்களுக்கு வலி ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ காலை ஒன்றா வச்சுங்க. இப்போது பஷ்சிமோட்டாசனம் அதே தான். இப்போ சிங்கிள் லெக்கில் பண்ணதை டபுள் லெக்கில் பண்ண போகிறோம். காலை ஒன்றா வச்சுங்க. கால் ரெண்டு பேரிலும் ஒன்றா வைங்க. குட். ஓகே, கால் இப்படி வச்சுங்க. கையை ஃபஸ்ட்டு மேலே காதுக்கு சைடு வாக்கில் எடுத்துட்டு வாங்க. இப்படி. இன்ஹேல், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச். எக்ஸேல், தலை இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. வெரி குட், குட். ஓகே, இப்போ லாக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஹீலை வந்து தரையில் வைக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இன்ஹேல், அப். வெரி குட். இப்போ அப்படியே கையை பின்னாடி வச்சு காலை மடித்து ஃபோல்ட் பண்ணி மேலே இடுப்பை தூக்குங்க. தூக்குங்க, இந்த மாதிரி தூக்குங்க, தூக்குங்க. லிஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ்.
இப்போ வயிறு தரையில் வராமல் படுத்துங்க. வயிறு தரையில். இப்போ இங்க பாருங்க, வயிறு தரையில வச்சுட்டு இங்க பாருங்க, கைய இப்படி மேல நல்லா தூக்கிட்டு, ஓகே, இங்க பாருங்க, இந்த மாதிரி பண்ணு. ட்ரை பண்ணுங்க. கால் நல்லா மேல வரணும், தலையை நோக்கி கால் வரணும். ட்ரை பண்ணுங்க. 1, குட், சூப்பர். 2, குட், வெரி குட். 4, 5, 6, 7, 8. காலை நல்லா தலைக்கு கிட்ட கொண்டு வாங்க மேல. நோ நோ நோ, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இப்படி சீசா மாதிரி, அதாவது இப்படி கிடையாது. இங்க பாருங்க, கையை இப்படி வச்சுக்கிறீங்களா, வச்சுட்டு இங்க பாருங்க, கையை கீழே அழுத்துங்க, காலை தூக்குங்க. கரெக்ட். பாயிண்ட் சார், பாயிண்ட். ஓகே. ஸ்டார்ட். 1, 2, வெரி குட் சார், வெரி குட். ராம்சன் சார், வெரி குட். ட்ரை 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, good. 13, good. 14, 15, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 16, 17, 18, 19, 20, குட். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா கால் வந்து இங்க வரும், தலைக்கு வரும். கால் வந்து இங்க வரும், தலைக்கு இப்படி வந்து அப்படி போகும், தலைக்கு வந்து போகும். ரிலாக்ஸ். இப்போ ஆங்கிளை பிடிங்க, ஆங்கிளை பிடிச்சிங்க. ரெடியா? ரெடி? Inhale, lift. 1, 2, 3, 4. தலையை மேலே தூக்குங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. Okay, relax. இப்போ திரும்பி படுங்க, தோசையை திருப்பி படுங்க. சார், ராம்சன் சார், தூங்கிட்டீங்களோன்னு நினச்சேன் நான் கூட. ஓகே, கையை சைடில் தொடைக்கு பக்கத்தில் வச்சுங்க. பாத உத்தாசனா. 2 காலையும் 90 டிகிரி தூக்க போகிறோம். வச்சுருங்களா? Inhale, lift 90 degree. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. Relax. யாரெல்லாம் கால் உதறலையோ, ஓகே, கால் உதறது, கால் அப்படியே ஷேக் ஆச்சுன்னா we need to do more practice. கால் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, குட். இப்போ சர்வாங்காசனா பண்ணுங்க. ஷோல்டர் ஸ்டாண்ட். டிஷர்ட் டக் பண்ணிக்கங்க. ஷோல்டர் ஸ்டாண்ட். மேலே காலை தூக்கி ஷோல்டரில் நிற்கிறது. ட்ரை. என்ன ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துருந்தா எப்படி? சரி, சர்வாங்காசனா கஷ்டமா இருந்தால் சக்கராசனா பண்ணுங்க. சக்கராசனா, கையை பின்னாடி வச்சுட்டு தூக்குங்க. லிஃப்ட், வெரி குட். லிஃப்ட், தூக்குங்க. 1, 2, 3, 4, தூக்குங்க. 5, வெரி குட் மேம். பிந்து மேம், சூப்பர் சார். 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இல்லை சார், அவங்க சக்கராசனா பண்ணுறாங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க, அதுதான். இது பண்ணுறீங்களா நீங்கள்? சரி, பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணலாம். ஆப்ஷன் இது முடியல, அது சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இன்னொரு தடவை பண்ணலாம், நான் சரியாக கவனிக்கல. இன்னொரு தடவை. ரெடியா? 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 இது ட்ரை பண்ணுங்க சார். இப்போ ட்ரை பண்ணுங்க சார், வர வரைக்கும் வரட்டும் சார். இன்ஹேல், லிஃப்ட். லோயர் பாடியை தூக்குங்க, அதுக்கப்புறம் அப்பர் பாடியை தூக்குங்க. வெரி குட். லிஃப்ட். தலையை தூக்குங்க. பிந்து மேம். 1,
2 3 தலையை தூக்குங்க 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரிலாக்ஸ். தலையை கொஞ்சம் தூக்கணும். கை நீங்க சரியா வைக்க மாட்டீங்க மேம். இப்படி வைக்கிறீங்க, கை சுளுக்குச்சுக்கும். ஒழுங்கா இப்படி வச்சு நல்லா ரிஸ்ட் வலிக்கும். ஆமா ஆமா, இப்படி பண்ணுங்க. புது எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7. என்னதுமா பண்ணல மேம். பண்ணுங்க சர்வாங்காசனா. ஆமாம் ஆமாம் சார், நம்ம ட்ரை பண்ணலாமா? காலை தூக்கணும். நான் லைட்டாக தான் ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் தான் பண்ணணும் சரியா? ஃபுல் பொறுப்பை என்கிட்ட குத்துறக்கூடாது. காலை தூக்குங்க மேலே மேலே மேலே. தலைகீழ நிற்கிறது கரெக்டு சார். இப்படி வந்துட்டு சார் இப்படி உட்காருங்க சார். உட்காருங்க. பாருங்க இப்படி வந்துட்டு இப்படி பிடிங்க. அது பண்ண முடியுதான்னு பாருங்க. நீங்க காலெல்லாம் தூக்க வேணாம், உங்க லோயர் பாடியை மேலே தூக்கி அப்படி பிடிச்சிங்க லைட்டா. பண்ணுங்க பண்ணுங்க. பிடிங்க பிடிங்க பிடிச்சிங்க. அவ்வளோதான், அப்படியே பிடிங்க. சூப்பர், வெரி குட். ஓகே குட் குட். அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். இந்த ஆசனால போகிறதோட வரும்போது பொறுமையாக வரணும், டக்குன்னு ஜட் பண்ணி வரக்கூடாது. சிரசாசனம் பண்ணுறாங்களா அவங்க? பண்ணுங்க மேம், ட்ரை பண்ணுங்க மேம். ஏன் மூச்சு வாங்குது? சிரசாசனம் ட்ரை பண்ணீங்களா? சிரசாசனா டிஷர்ட் டக் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க பண்ணிடுங்க. ஜோஜோ பொறுமையா பொறுமையா பொறுமையா. தலையில வெயிட் இல்ல மேம். கட் 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 கட். ஓகே மேம். இல்ல இல்ல சாஞ்சி தான் இருக்கு, ஸ்ட்ரைட்டா இருக்காது. ஏன்னா கால் இப்படி இருக்கு இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை மேம். நீங்க வாங்க, கீழே வந்துருங்க. பொறுமையா வாங்க மேம். பொறுமையா 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 பொறுமையா. கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சிரசாசனம் மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே லிஃப்ட். இப்போ சர்வாங்காசனம் பண்ண போறீங்களா? சரி. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பின்னாடி வந்து இடுப்பை தூக்குங்க. உட்காருங்க. உட்கார்ந்துட்டு பேக்கில் போய் இடுப்பை தூக்குங்க. பின்னாடி கிளிப்லாம் இருக்குது, தலையில் பட்டுறப்போது. லிஃப்ட். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பாடி லேஸ் ஆகிடுச்சு மேம். சூப்பர் மேம். அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க. அவ்வளோதான் மேம். அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க அப்படியே பிடிங்க 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 பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்னாச்சு? சரி ஓகே ஓகே. சிரசாசனா ட்ரை பண்றீங்களா? இப்படி ட்ரை பண்ணுங்க. இப்படி வஜ்ராசனம் உட்காருங்க. நீங்க ட்ரை பண்றீங்களா? அன்னைக்கு ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒரு வாட்டி பண்ணீங்களா? ஓகே தான். அன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டு போக உங்களுக்கு எதுவும் ஓகே. கை கீழே இப்படி இப்படி மேம். கை மேம் இப்படி வை. ரைட் லெக்கை தூக்கி பேக்கில் வைங்க மேம். இல்லை இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்க. ரைட். முட்டையை நேராக்குங்க. வெயிட் வெயிட் வெயிட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இல்லை இல்லை, நடந்து வாங்க. கரெக்டாக தான் பண்ணுறீங்க. நடந்து வாங்க. கால் ஸ்ட்ரைட்டாக வைங்க. இப்படி வைங்க 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 வைங்க. ஓகே. இப்போது பேலன்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்கணும், முட்டியில் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ ரைட் லெக்கை தூக்குங்க மேம். குட்.
ஓகே லெஃப்ட். டக்குன்னு தூக்கிடுறான். பாடி 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 நீங்களே ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. நேராக்குங்க, நேராக்குங்க, நீங்களே இது பண்ணுங்க. இப்போ கையில் நீங்கள் பேலன்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போ பொறுமையாக ஒரு காலம் அடிங்க மேம். பாடி நேராக மேலே போயிடுச்சு, ஈஸியாக ஷேக் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணிடலாமா? நீங்கள் எதனா ட்ரை பண்ணணுமா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சிரசாசனம் ட்ரை பண்ணுறீங்களா? கழுத்தில் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே சார். சார் ஓகே, இப்போ ரைட் லெக் தூக்கி பேக்கில் வைங்க சார். குட் சார். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து காலை ஒன்றா வைங்க சார். 2 காலையும் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நடந்து. ஓகே, ரைட் லெக்கை பெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே சார். உங்களை பாராட்ட வேண்டியது என்னன்னா சார், பயப்படாமல் காலை தூக்கிடுறீங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க. 99% காலை தூக்க மாட்டாங்க, பயந்துருவாங்க. ஆனால் தூக்குறீங்க, சூப்பர். இப்படியே பண்ணிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்துடும் சார், வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, நான் பண்ணுறேன். ரைட் லெக்கை பின்னாடி வைங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க மேம், மேட்டுக்கு முன்னாடி வாங்க மேம். அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ சூப்பர் மேம், வெரி குட் மேம், வெரி குட். இருங்க 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 இருங்க, வெயிட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ண. காலை ஸ்ட்ரைட்டாக, அவ்வளோதான். இப்போ இந்த 2 கையிலையும் உங்களோட வெயிட்டை நீங்கள் தாங்கணும். தலையில் வெயிட்டை, தலைக்கு தான் வருதா? இப்போ நீங்கள் தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, தலையில் ஃபுல்லாக வெயிட் போகும், தலை ஸ்டூலுக்கு பிடிச்சிக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆமாம், பேலன்ஸ் அதுதான் மேட்ரு, வேற ஒன்று. அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு காலை தூக்கி ஒரு காலை நிறுத்தணும். நேராக ஃபர்ஸ்ட்டு நிறுத்தணும். அந்த கால் கீழே ஆசையக்கூடாது. ஒரு காலை நிறுத்திட்டு அப்புறம் இன்னொரு காலை தூக்கி இப்படி, இந்த இன்னொரு காலை தூக்கும் போது இந்த கால் கீழே வந்துடும். அப்போ இந்த காலை வச்சுக்கிட்டே இந்த காலை போய் இப்படி வைக்க ட்ரை பண்ணணும். அப்புறம் கீழே ரெண்டுமே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் 11 நாள் 2 நிறுத்தி. இல்லை நிறைய வேரியேஷன் இருக்குது. அப்படியே கையை வச்சு தலையை மேலே தூக்குவாங்க. தலையை அப்படி தூக்கி தலை மேலே போகும், கால் வரும். ஆமாம், தலையே கீழே இருக்காது. அதெல்லாம் அட்வான்ஸ். கொஞ்சம் பண்ணுறீங்களா இப்போ? சரி, இப்போ லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. லம்பார் ஸ்ட்ரெச் பண்ணோம் இல்லையா? கையை எப்படி வச்சுட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்படி 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 கை எப்படி வைங்க. கழுத்து அந்த சைடு திருப்பி, கழுத்து அந்த சைடு திருப்பி. என்னாச்சு, வலிக்குதா? ஓகே, இப்போ திரும்பி படுங்க. கை இப்படி சைடில் வைங்க. அதே மாதிரி வச்சுங்க, கையில் சைடில். நம்ம பண்ணிவிடு ரோலிங் பண்ணிவிடுங்க எல்லாரும். கால் எப்படி வைங்க, கால் இந்த கால் எப்படி வைங்க, லேஸாக வைங்க. ஏன் சார் பெல்ட்லாம் போட்டு வந்துருக்கீங்க சார்? கால் சுத்தமாக வர மாட்டேங்குது சார். இன்னும் வலிக்கலாமா? இந்த பாடியை நேரம் வைங்க. கட். ஓகே ஓகே சார், ரோலிங். நல்லா இருக்கா?
ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோலிங் பண்ணிடு. ஷவாசனில் படுங்க. முடிச்சவங்க ஷவாசனம். இப்போ மூச்சை பொறுமையாக உள்ளே இழுத்து வயிறை பெருசாக்குங்க. மூச்சை வெளியே விட்டு வயிறை பெருசாக்குங்க. இப்போ நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க. அகாரா சாண்டிங். இன்ஹேல் டீப்லி. சாண்ட் அகாரா. Inhale deeply. Chant Akara. Inhale deeply. Chant Akara. Feel the positive vibration of Akara on your lower parts of your body. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இப்போ கால்கள் ரெண்டையும் ஒன்றாக சேர்த்துருங்க. கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி எடுத்துன்னு போயிட்டு நன்றாக கோர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். இப்போது ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சென்முத்திரையில் வைங்க. கண்ணை மூடிக்கங்க. உங்கள் முதுகு தண்டை நேராக இருக்கட்டும். We'll end the session with one round of Omkar, 3 Shantis. Inhale deeply, chant Omkara. Shanti, Shanti, Shanti. Rub your hands gently. Thank you. Thank you so much. Good. Okay.